ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்போ தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கு, அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடிப்பிடிச்ச பாத்திரம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா பால் பாத்திரம் அப்படின்னா ஏதாச்சும் நம்ம சாப்பாடு செய்யும் போதும் குக்கரில் ரொம்ப அடிப்பிடிச்சிருங்க. அந்த மாதிரி பார்த்தா நீங்கள் நிறைய பேர் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு மறுநாள் தேய்ச்சாலும் கூடங்க அந்த பாத்திரம் க்ளீன் ஆகாது. அதுக்கு இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. வெறும் 3 நிமிஷத்துக்குள்ளே அந்த பாத்திரம் ரொம்ப பளிச்சுன்னு ஆயிருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அடிப்பிடிச்ச பாத்திரத்தில் எந்த அளவுக்கு தீஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த தீஞ்சு போன கரையை நான் ஆல்ரெடி சோப்பு போட்டு க்ளீன் பண்ணி பார்த்தேன், ஆனால் க்ளீன் ஆகலை. அதுக்கப்புறம் இந்த நான் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எந்த அளவுக்கு தீஞ்சு போயிருக்கோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் போல தோசைமாக்கு போடக்கூடிய ஆப்போசிட்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க கேஸ் ஸ்டவ் மேல வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டவ் மேல நீங்க ஒரே 1 நிமிஷம் போல வச்சா போதுங்க, அதிக நேரம் வைக்க தேவையில்லை. ஏன்னா தண்ணி லைட்டா சூடானா போதுங்க. இப்ப பாருங்க, நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த பாத்திரத்தை எடுத்து கீழே வச்சுக்கலாங்க. கீழே வச்சு விட்ட பின்னாடி பாருங்க, தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கு இல்லையா, இதை நீங்கள் சிங்கில் ஊற்றி விட்டுருங்க. சிங்கில் ஊற்றி விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஸ்க்ரப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரப்பு எடுத்துட்டு எப்பவும் போல் பாத்திரம் க்ளீன் பண்ணுற மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்தாலும் நீங்கள் தேய்க்க தேவையில்லை, ஏன்னா அந்த அடி பிடிச்சது எல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துருங்க. இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் எவ்வளோ அடி பிடிச்சாலும் பரவாயில்லைங்க, இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க, நான் ஃபுல்லாகவே தேய்ச்சிட்டேன். அந்த ஸ்க்ரப்பை நீங்கள் சைடில் வச்சுட்டு எப்பவும் போல் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு க்ளீன் பண்ணி பாருங்க. அந்த பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு கிளீனா இருக்கும். அது மட்டும் இல்லாம அடி பிடிச்சது எங்கேயுமே இருக்காது, அவ்வளவு சுத்தமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், நான் இன்னொரு வாட்டி சிங்க்ல தண்ணி ஊற்றி கிளீன் பண்ணிட்டு வந்துட்டுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா பளிச்சுன்னு கிளீனா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தாங்க. முக்கியமாக நம்ம நைட் டைமில் சப்பாத்தி செய்யும் போதும் ஒரு 2 இல்லை 3 4 மீந்து போயிருங்க. அந்த மாதிரி மீந்து போன சப்பாத்தி கால் டைம் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அட்டை மாதிரி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்னஸ் எதுவுமே இல்லாமல் இருக்குங்க. அதுக்காக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஒரு ஹாட் பாக்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஹாட் பாக்ஸுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி நீங்கள் கொஞ்சம் போல் ஊற்றிக்கோங்க. கரெக்டாக நீங்கள் ஒரே ஒரு டம்ளர் போல் தண்ணி ஊற்றிக்கிட்டா போதுங்க. அதிகமாக நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. அப்புறம் நீங்கள் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரம் வச்சு நீங்கள் அந்த வர சப்பாத்தி இருக்கு இல்லையா, அந்த சப்பாத்தி நீங்க இந்த பாத்திரம் மேல வச்சு விட்டுக்கோங்க. பாத்திரம் மேல நீங்க வச்சு விட்டு பின்னா நீங்க பாத்தீங்கன்னா எப்பவும் போல மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நீங்க விட்டுருங்க. கரெக்டா நீங்க ஒரு 10 நிமிஷம் போல விட்டுருங்க. எதுக்காக இந்த ஹாட் பாக்ஸ்லாம் இது வச்சிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால சப்பாத்தி நல்லா சூடாகும். அது மட்டும் இல்லாமல் ஹாட் பாக்ஸுமே நல்லா சூடாக நிற்குங்க. அதுக்காக தாங்க நான் ஹாட் பாக்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பனும் பண்ணியாச்சு. சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா சூடாகவும் இருக்குங்க. அந்த அட்டைத்தன்மை அது மட்டும் இல்லாமல் வரன்னு இருக்குங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சாப்பிட்றதுக்குமே இப்போ செஞ்ச மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சொல்லுவீங்க சப்பாத்தி கல்ல போட்டு சப்பாத்தி சூடு பண்ணிக்கலான்ட்டு, அந்த மாதிரி நீங்க பண்ணாலுமே சப்பாத்தி டேஸ்ட்டுமே இருக்காது, தட்டை மாதிரி வருங்க. ஆனா இந்த மெத்தட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, சப்பாத்தி நல்லா டேஸ்டா இருக்கும், நல்லா சாஃப்டாவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூஜை எண்ணெய் தாங்க. நம்ம வீட்டில் எப்போ பூஜை எண்ணெய் வாங்கினாலும் சரிங்க, மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் பாட்டில் மூடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாட்டில் மூடியை ஓப்பன் பண்ணி விட்ட பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூட நீங்கள் ஒரு பொருள் சேர்க்கணுங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கற்பூரம் தாங்க. பச்சை கற்பூரம் 1 போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. கையில் நல்லா நீங்கள் பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ண கற்பூரத்தை எண்ணெய் உள்ளுக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது போல் நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி எப்பவும் போல் நீங்கள் பாட்டில் மூடி நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. டைட்டாக போட்டு விட்ட பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டில் நல்லா நீங்கள் கலக்கி விட்டுருங்க. அந்த எண்ணெய் கற்பூரம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நீங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றினா போதுங்க, அந்த கற்பூர வாசனை ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணெய் என்றைக்குமே முகல் வாசனை வரவே வராது, ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அகல் விளக்குக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 4 போல் கிராம்பை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை எடுத்துக்கோங்க. பிரியாணிக்கு போடக்கூடிய ஒரே ஒரு பிரிஞ்சி இலையை நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அந்த அகல் விளக்கு உள்ளுக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாம்பிராணி எடுத்துக்கோங்க. ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் சாம்பிராணியை பவுடர் பண்ணிவிட்டு அந்த அகல் விளக்கு உள்ளுக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி ஒரு கற்பூரம் நீங்கள் எடுத்துக்கோங்க. கற்பூரமும் நல்லா நீங்கள் பவுடர் பண்ணிவிட்டு அந்த அகல் விளக்கு மேலே நீங்கள் போட்டுட்டு எப்பவும் போல நீங்கள் விளக்கு ஏற்றி விட்டுருங்க.
பாருங்க, இது போல நீங்க விளக்க ஏற்றி விட்ட பின்னாடி நல்லா எரியுங்க. நல்லா எரிஞ்ச பின்னாடி ஒரு கொஞ்சம் நெருப்பு கம்மியாகுது இல்லையா, அந்த டைமில் நீங்கள் விளக்க அணைச்சி விட்டுருங்க. விளக்க அணைச்சி விட்ட பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வரக்கூடிய புகை நீங்கள் உங்கள் வீட்டு ஃபுல்லாக காட்டுங்க. எதுக்காக இந்த புகையை நீங்கள் வீடு ஃபுல்லாக காட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா, நம்ம வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஒரு 6 மணிக்கு மேலே நல்லா கொசு வருங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே நிறைய கண் திருஷ்டியும் இருக்கும். அந்த மாதிரிலாம் போகிறதுக்காக இந்த டிப்ஸ் ஒன்று போதுங்க, வேறு எதுவுமே தேவைப்படாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. இந்த இதுலேருந்து வரக்கூடிய புகை நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக நீங்கள் காமிச்சிக்கணுங்க. வீடு ஃபுல்லாக நீங்கள் காமிச்சிட்டு வாசப்படி எல்லா பக்கம் நீங்கள் காமிங்க. வீட்டு அந்த கிராம்பு வாசனை அந்த இலை வாசத்துக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு கொசு கூட வராது. அதுவும் மட்டும் இல்லாமல் கண் எல்லாமே போயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தாங்க. நம்ம வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வாங்கி வச்சு ஒரு கொஞ்சம் நாளுக்குள்ளே காஞ்சி போயிருங்க. அந்த மாதிரி கருவேப்பிலை காயாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஒரு டம்ளர் நீங்கள் எடுத்துக்கோங்க, கால்வாசிகளுக்கும் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கருவேப்பிலை உள்ளுக்குள்ள நீங்கள் வச்சுக்கிட்டுக்கோங்க. இது போல் உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்க. கம்பல்சரி 15 நாள் வரைக்குமே பச்சை இலை இருக்குங்க, காஞ்சியே போகாது. 1-2 இலை மட்டும்தாங்க கீழே விழும். மற்றபடி இந்த கருவேப்பிலை நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்பே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு கரண்டி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கரண்டிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்காதீங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து விட்ட பின்னாடி ஒரு 5 பூண்டு பல் நீங்கள் எடுத்துக்கோங்க. பூண்டு பல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா தோல் உரிச்சு ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி கேஸ் ஸ்டவ் கொண்டு போய் இந்த கரண்டி நம்ம வச்சுக்கலாங்க. கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் நல்லா காய வைக்கணுங்க. நம்ம நெருப்பில் காமிக்கும் போது பூண்டு வாசனை வரும்போது கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த கரண்டி நீங்கள் கீழே வச்சுக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடாக இருக்கட்டுங்க. இது ஆறட்டும். இது ஒரு ஓரம் நம்ம வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெத்தலை போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. வெத்தலை நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி க்ளீன் பண்ணி தாங்க வச்சுருக்கேன். இந்த வெத்தலை நம்ம நெருப்பில் காட்ட போகிறோங்க. இப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கேஸ் ஸ்டவை நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெத்தலை எடுத்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பக்கம் நீங்கள் நெருப்பில் காமிக்கணுங்க. நீங்கள் நெருப்பில் காட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெத்தலை வாசனை நல்லா வருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஆஃப் பண்ணி விட்ட பின்னாடி நம்ம எண்ணெய் சுட வச்சுள்ளி அந்த எண்ணெய் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் மீன் நல்லா சூடாக இருக்குது. அந்த வெத்தலை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வெத்தலை நீங்க வச்சுட்டு அந்த எண்ணெய் இருக்குல்லையே அந்த எண்ணெய் நீங்க இந்த வெத்தலை மேல ஊத்திக்கோங்க. ஊத்தி விட்ட பின்னாடி இந்த எண்ணெய் எல்லா பக்கம் படுற மாதிரி கை வச்சு நல்லா நீங்க தேய்ச்சி விட்டுருங்க. பாருங்க, இது போல நீங்க வெத்தலை மேல எண்ணெயை தேய்ச்சி விட்ட பின்னாடி நமக்கு இப்ப இந்த வெத்தலை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வெத்தலை மேல நீங்க பாத்தீங்கன்னா வெத்தலை வாசனை பூண்டு வாசனை எல்லாம் வருதுங்க. இது எதுக்காக நம்ம ரெடி பண்ணிருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல குழந்தைங்கலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடிக்கு சளி, இருமல், நெஞ்சு சளி எல்லாமே பிடிச்சிக்குங்க. அது எல்லாமே போறதுக்கு இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வெத்தலை நீங்க எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா குழந்தைங்க நைட் நீங்க தூங்க வைப்பீங்க இல்லையா, தூங்க வச்ச பின்னாடி இந்த வெத்தலை நீங்க லைட்டான சூடு தாங்க இருக்கணும். அதிக சூடு இருக்கக்கூடாது. லைட்டான சூட்ல குழந்தைங்க நெஞ்சு மேல 2 வெத்தலை போல நீங்க போட்டுக்கணுங்க. இது போல நீங்க 1 வீக் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ரிசல்ட் உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த வெத்தலை நீங்க போட்டு நீங்க பாத்தீங்கன்னா அந்த நெஞ்சு சளி ஃபுல்லா கரைஞ்சிட்டு பாத்ரூம் வெளியே வந்துருங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு நெஞ்சு சளி இருக்காது, அடிக்கடிக்கு சளி இருமலுமே வராதுங்க. கண்டிப்பா இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஏன் குழந்தைங்களுக்கு நான் இந்த டிப்பை தாங்க ட்ரை பண்ணேன், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதனால நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு வெங்காயம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் கட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு காய் வெற்ற கட்டிங் போர்டு நீங்கள் வச்சுட்டு வெங்காயத்தை நேராக நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு கத்தி நீங்கள் எடுத்துக்கோங்க. வெங்காயம் பாருங்க நான் எப்படி கட் பண்ணணும், இதே போல் நீங்கள் நேராக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஃபுல்லாகவே இதே போல் நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்ட பின்னா நீங்கள் பாருங்கள் வெங்காயம் ஃபுல்லாக ஸ்லைஸாக இருக்கு இல்லையா, இந்த வெங்காயத்தை நீங்கள் நேராக பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கத்தி வச்சு நல்லா நீங்கள் மெலிசாக கட் பண்ணிக்கணுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் மெலிசாக கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா பொடிசாக கிடைக்குங்க. நான் பாருங்க வெங்காயம் ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டேன். வெங்காயம் எல்லாமே நல்லா பொடிசாக நமக்கு கிடைச்சிருக்குங்க. நம்ம எதுக்காக சின்ன நம்ம வெங்காயம் நறுக்கிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வடை செய்யும் போதும் அப்படி இல்லை போண்டா ஏதாச்சும் பொரியல் செய்யும் போது சின்ன வெங்காயமாக நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உப்புமா தாங்க. நான் சொல்கிற அளவில் உப்புமா நீங்கள் செஞ்சு பாருங்க.
கொஞ்சம் கூட வேஸ்டே ஆகாது, அல்வா மாதிரியே இருக்குங்க. அது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு எப்பவும் போல் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே ஒரு கொஞ்சம் போல் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு கூடவே நீங்கள் பச்சை கருப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கடலைப்பருப்பு சேர்க்கல, ஏன்னா எங்கள் வீட்டில் அதனால தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பூண்டை நீங்கள் நல்லா நீங்கள் இடித்து சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா அப்படிலாம் நீங்கள் காஞ்ச மிளகா நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. அந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பாக இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக லைட்டாக கலர் மாறணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கணுங்க. வெங்காயம் எப்பவுமே கொஞ்சம் கூடுதலாக இருக்கணுங்க. அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 3 போல் கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நீங்கள் பார்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கணுங்க. அது வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம கேரட் பீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுவுமே நம்ம சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு வதக்கி விட்டுருலாங்க. வதக்கி விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் கல்லுப்பு இல்லை சால்ட் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சுட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்க 5 நிமிஷம் போல ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு 1 கப் ரவைக்கு 4 கப்பு தண்ணி வச்சுக்கிறேங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எதில் அளவு எடுக்கிறீங்களோ அதிலே நீங்கள் 1 கப் ரவைக்கு 4 தண்ணி போல் வச்சுக்கோங்க. 4 கப்பு தண்ணி நீங்கள் நல்லா கொதிக்க வச்சுட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க. அந்த ரவையை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க ஒரே 1 கப் ரவை மட்டும்தாங்க, அதிகமாக நான் சேர்க்கல. கரெக்டாக 4 தண்ணி மட்டும்தாங்க. ஒரு கரண்டி வச்சு 2 நிமிஷம் போல் நல்லா நீங்கள் கலக்கி விட்டுருங்க, கட்டி இல்லாமல். அதுக்கப்புறம் இது மேலால கொஞ்சம் போல நீங்க கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலக்கி விட்ட பின்னாடி கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்க எடுத்து சாப்பிட்டு பாருங்க. அந்த உப்புமா கொஞ்சம் ஆறி போயிருக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப சாஃப்டா டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. மறக்காம செஞ்சு பாருங்க. நான் இன்னைக்கு தட்டில் போட்டு காமிக்கிறேன், நீங்க பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும், எந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்னுட்டு. ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உப்புமாவை எடுத்து ஒரு பிளேட்டுக்குள்ளே போட்டு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ஆறி போனாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் உப்புமா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க இருந்தாங்கன்னா கூட கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த டிப் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருந்தாலுமே நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.